திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆந்திராவினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண். அவர் இப்போ விரதம் இருக்கிறார். 11 நாள் விரதம் இருக்கிறார். திருப்பதியிலே ஏழுமலையான் தேவஸ்தானத்திலே லட்டு பிரசாதத்திலே விலங்குகளினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டு அந்த பிரசாதம் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது சந்திரபாபு நாயுடு அறிக்கையின் மூலம் அந்த செய்தி மிகவும் பரபரப்பான முறையிலே ஆந்திரா முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. அதற்கான முறையிலே பிராயச்சித்தம் செய்வதற்காக, அது கடந்த 4-5 ஆண்டுகளாக அவ்வாறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் பிராயச்சித்தம் செய்வதற்காக ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்பதற்காக பொறுப்புணர்வோடு பவன் கல்யாண் அங்கே விரதம் மேற்கொண்டிருக்கிறார். குண்டூர் மாவட்டத்தில் இருக்கின்ற தசாவதார திரு ஆலயத்திலே, மகாவிஷ்ணு ஆலயத்திலே அங்கே விரதம் மேற்கொண்டிருக்கிறார். ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்டு. ஒரு பொறுப்புணர்வு மிக்க அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இவ்வாறு தான். அதாவது பழங்காலத்திலே அரசர்கள் அவ்வாறு தான். தங்களுடைய ஆட்சியிலே ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் தங்களாலே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இறைவனிடம் மன்றாடுவார்கள். இறைவனுடைய கருணையை பெறுவதற்காக தங்களை தாங்களே வருத்தி விரதம் மேற்கொண்டு அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டுவார்கள். திருவிளையாடற் புராணத்தில் ஒரு வேடன் குற்றவாளியா இல்லையா என்பது தெரியாது அரசனுக்கு. இந்த பிரச்சனை பாண்டிய மன்னனுக்கு செல்கிறது. பாண்டிய மன்னன் அதில் சரியான நீதியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த திருவிளையாடற் புராண வரலாற்றை நான் இன்னொரு பதிவிலே சொல்லுகிறேன் விவரமாக. ஆனால் அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான், நேராக மதுரை மீனாட்சி அம்மன் சோமசுந்தர பெருமான் திரு ஆலயத்திற்கு சென்று அங்கே இறைவனிடத்திலே, அந்த சோமசுந்தர பெருமானிடத்திலே கண்ணீர் விட்டு என்ன செய்கிறான், தன்னைத்தானே வருத்தி விரதம் மேற்கொண்டு, எனக்கு சரியான உண்மையை வெளிக்கொணர வேண்டும் சுவாமி, நான் நீதி உள்ளவனாக ஆட்சி செய்ய வேண்டும், நீதிமுறை பிறண்டு நான் தீர்ப்பு சொல்லிவிடக்கூடாது, இந்த நாட்டினுடைய நீதியை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அங்கே வேண்டுகிறான். இறைவன் அதற்கு பிறகு அங்கே அவனுடைய கனவிலே தோன்றி அதற்கான உபாயத்தை, சரியான தீர்ப்பு கூறுவதற்கு நடந்தது என்ன என்பதை அறிவதற்கான அந்த உபாயத்தை கூறுகிறார். இப்படியாக அங்கே ஒரு வரலாறு காட்டப்படுகிறது. அப்போ என்னென்னா, மன்னர்கள் அப்படி பொறுப்போடு ஆண்டிருக்காங்க, ஒரு அநீதி நடந்துடப்படாது அப்படின்னு. ஆமாம், பாண்டியன் முதலாம் நெடுஞ்செழியன் கண்ணகிக்கு தவறாக தீர்ப்பு கூறிவிட்டோம் என்று தெரிந்த உடனேயே தன் உயிரை விட்டு விட்டான். பாருங்க, யானோ அரசன் யானே கல்வன் கெடுக என் ஆயுள் என்று அவன் என்ன செய்தான், தன்னுடைய தீர்ப்பு தவறு என்று உணர்ந்தவுடன் அந்த இடத்திலே உயிர் விட்டு விட்டான். பாண்டிமாதேவி உடனடியாக அரசன் மேல் விழுந்து அந்த மகாராணியும் உயிர் விட்டு விட்டார்கள். நீதிக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்த, உடனடியாக யோசிக்கவே அவ்வளோ தூரம் அவங்க பாடுபட்ட அரசர்கள் அந்த நம்முடைய பாரத நாட்டில் மன்னர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய நிலவரத்தை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அப்போ அரசன் என்பவன் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மனுநீதி சோழனை எடுத்துக்கிடுங்க. ஆமாம், அவன் தன்னுடைய ஒரு பசு தன்னிடத்தில் நீதி கேட்கிறது என்பதற்காக தன்னுடைய சொந்த மைந்தன் என்றும் பாராமல் அவனுடைய மகன் மனுநீதி சோழனுடைய மகன் எந்த இடத்தில் அந்த பசுவின் கன்றை விபத்துக்கு உள்ளாக்கி கொன்றானோ அதே இடத்துல படுக்க வைத்து, அந்த சொந்த மைந்தனை படுக்க வைத்து தேரை ஓட்டுறான், கொல்லுறான். அப்புறம் இறைவன் காட்சி கொடுத்து அவனுடைய நீதியை பாராட்டி அங்கே எல்லோரையும் உயிர்ப்பிக்கிறார் என்று அந்த வரலாறு வருகிறது. சேக்கிழார் பாடுகிறார். ஆமாம்,
அப்போது மந்திரி, அதாவது முதல்ல வந்து மனுநீதி சோழன் வந்து தான் வந்து என்ன தீர்ப்பு சொல்லிட்டாரு அரசர். இந்த பசுவு கேட்கிற நியாயம் சரியானது. பசுவை கொன்றவன் இளவரசனாக இருந்தாலும் அவனும் தண்டனைக்கு உரியவன் என்று சொல்லி அந்த ஒரு மந்திரிகிட்ட பொறுப்பு கொடுக்கார். மந்திரி இளவரசனை கூட்டிகிட்டு போய் அந்த பசு எந்த இடத்துல அந்த கன்று அடிபட்டதோ அந்த இடத்துல இளவரசனை படுக்க வைத்து நீங்கள் தேரேற்றி கொள்ளுங்கள், அந்த பொறுப்பை நீதி அமைச்சர் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னபோது அமைச்சர் உடனே தேய்க்கிறாரு. ஒரு பக்கம் மன்னன் சொன்ன நீதி சரியாக இருக்கிறது, அந்த நீதியை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இன்னொரு பக்கம் இளவரசனை கொல்லணுமே அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் என்ன செய்வது என்று தெரியாமல் மூச்சடைத்து அந்த இடத்திலே உயிர் போயிட்டுது மந்திரிக்கு. மந்திரி பாருங்கள், ஒரு பக்கம் நீதியினுடைய உச்சத்திலையும் இன்னொரு பக்கம் விசுவாசத்தினுடைய உச்சத்திலையும் இருந்து எந்த பக்கம் முடிவெடுக்க முடியாமல் நீதி எந்த அளவுக்கு 100% மனசில் நிரம்பி இருக்கிறது, விசுவாசமும் ராஜ விசுவாசமும் 100 பங்கு நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட மந்திரி அந்த இடத்திலேயே என்ன செஞ்சிட்டான், தன் மூச்சடைத்து தன்னுடைய உயிரையே விட்டு விட்டார் மந்திரி. மனுநீதி சோழனுடைய வரலாற்றை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போது மந்திரி எப்படி இருந்திருக்கான் இப்போ பாருங்கள். மந்திரி இப்போ உள்ள மந்திரி ஆட்சி மாறின உடனே டக்குன்னு அந்த பக்கம் போயிடுவான். கூட இருந்த பழசெல்லாம் நினைக்கவே மாட்டான். ஆமாம், நம்மளை ஆளாக்கி விட்டானே, ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்த நம்மளை செயலாளராக்கி, ஒன்றிய செயலாளராக்கி, மாவட்ட செயலாளராக்கி, மந்திரி ஆக்கி, இவ்வளோ தூரம் அழகு பார்த்த இவருக்காக நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கணுமேன்னு நினைக்கிற தொண்டர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. காலம் மாறிவிட்டது. காரணம் அதுதான், மக்களுக்கு நீதியின் மீது பற்றுதல் குறைந்து விட்டது. இல்லாவிட்டால் இப்போ இந்த லட்டு பிரச்சனையில் சிலர் வந்து இதை கேலி பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவர் பவன் கல்யாண் அருமையான முறையில் அவர் விரதம் இருக்கிறார், ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம், யாரோ செய்த குற்றத்துக்கு அவர் தன் தலையில் அதை போட்டுக்கிட்டு அவர் பொறுப்புணர்வோடு ஒரு துணை முதல்வராக அங்கே 11 நாள் விரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையான பவர் ஸ்டார் இப்போ அவர் தான். அப்படி ஆன்மீக அரசியல்னால் என்னங்கிறத இப்போ அவர் காட்டுறார். ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல்னு சொன்னார், அதை செஞ்சு காட்டுறவர். இந்த ஆன்மீக அரசியலை இதுதான் ஆன்மீக அரசியல்னு வழிகாட்டுகிறவர், தெரியப்படுத்துகிறவர் பவன் கல்யாண். ஆனால் அவருடைய விரதத்தை கூட கேலி பண்ணிக்கிட்டு அவர் உடல் மெலிகிறதுக்காக விரதம் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா தெய்வ பயம்ங்கிறது கொஞ்சமாவது இருக்கா பாருங்கள். ஏன் நம்ம இதே பவன் கல்யாண் சொல்கிறாரு, நான் வந்து இது ஹிந்து மதம் என்று இதில் பார்க்காதீங்க, ஒரு இஸ்லாமிய மதத்தில் இதே மாதிரியான முறையில் ஏதாவது குற்றம் நடந்திருந்தால் கூட நான் அதற்கும் இவ்வாறு போராடுவேன். எந்த மதமாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அந்த மத வழிபாட்டிற்கு எதிரான முறையிலே ஏதேனும் நடந்தால் அதற்காக நான் குரல் கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏற்ப நான் போராடுவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ சமத்துவமாக இருக்கிறார் ஒரு துணை முதல்வர். அதெல்லாம் பாராட்ட வேண்டாமா? இப்போ இதெல்லாம் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் வந்து அவருடைய ஜாதகத்தின்படி இந்த லட்டு பிரச்சனையில் அவர் எப்படி இவ்வளோ தூரம் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இப்போ முதல்ல அவருடைய ஜாதகத்தை தருகிறேன். பவன் கல்யாண் பவர் ஸ்டார், ஆந்திராவினுடைய துணை முதல்வர், டெபுட்டி சிஎம். ஆமாம், இவர் வந்து லக்கணத்தில் விருச்சிக லக்கணம் வியாழன், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்கிறார், ராகு இருக்கிறார் 3வது ஸ்தானத்தில். எப்படி இருக்குது பாருங்கள் கிரகம், செல்வாக்கு ஸ்தானத்தில். அவர் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சனீஸ்வர பகவான் 7வது இடத்துல திக்கு பலம் பெற்று மிகப்பெரிய யோகாதிபதி, 3 நாளுக்குடையவர், சிறப்பானவர். அங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் அருமையாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். கேது 9ல் இருக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் 10வது ஸ்தானத்தில். இங்கே சூரியன் ஆட்சி. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தாலே சிவயோகம். அவங்க தெய்வீக ஆன்மீக நம்பிக்கையில் ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இப்போ இவருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 24 மே மாதத்துக்குள்ள சனி தசை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த சனி தசை வந்து இப்போ சனி பகவான் எதில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபம் வந்து எந்த ராசி, நிலராசி, அதுவும் மலையை குறிக்கும். இந்த நிலராசி வந்து ரிஷபம், கன்னி, மகரம். அப்போ மலையை குறிக்கின்ற ராசி ரிஷபராசி.
அதில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். சனீஸ்வரன்னாலே பெருமாளுக்குரிய கிரகம். புரட்டாசி சனிக்கிழமைன்னா பெருமாள் ஆலயங்களில், அதுவும் திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாதம் பூரா விழா தான். அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை கோலாகலம், பிரம்மோற்சவம். அது மட்டும் இல்லை, சந்திரன் மகர ராசி. அப்போது சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கிறாரு. சனீஸ்வர பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் செல்கிறார். இதுவே ஒரு பரிவர்த்தனை. குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆமாம், இந்த ஏழுமலையானுடைய ஸ்தலம் இருக்குது அல்லவா, இதை வந்து சந்திர ஸ்தலம் என்று சொல்வார்கள். சந்திரன் புதன் ஸ்தலம் என்று மதுரை மீனாட்சி சோமசுந்தரருடைய ஸ்தலத்தை சொல்லுவாங்க. இந்த தேசிய அளவில் நவக்கிரக ஸ்தலங்கள். இப்போ தமிழ்நாட்டு அளவில் கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த பகுதிகளில் ஒரு நவக்கிரக ஸ்தலம் இருக்குது. அதேமாதிரி ஆறுபடை முருகப்பெருமானுக்கும் இதே மாதிரி நவக்கிரக ஸ்தலங்கள்லாம் உண்டு. இப்போ திருச்செந்தூர் எடுத்துகிட்டால் குருஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த திருப்பதி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழுமலையானுடைய ஸ்தலம் வந்து சந்திரபகவான் அதிகமாக வழிபட்டு சந்திரபகவானுடைய வீச்சு அலைகள் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக உள்ளது. அதனால தான் அங்கே லட்டு பிரசாதம் மிக புகழ் பெற்று இருக்கிறது. ஏன்னா சந்திரன் இனிப்புக்குரியவர், உணவுக்குரியவர். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் வந்து வெங்கடாஜலபதி கோயிலை குறிப்பாக குறிக்கும். பொதுவாக புரட்டாசி சனிக்கிழமைனாலே பெருமாள் ஆலயங்கள்லாம் கருடோற்சவம் கூட்டம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் ரோகிணி நட்சத்திரமாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார் இவருடைய பவன் கல்யாண் ஜாதகத்தில். அப்போ அவர் இனிப்பு சம்மந்தப்பட்டது. அதுவும் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதினா என்ன அர்த்தம்? 4ஆம் அதிபதி வந்து 4ஆம் அதிபதினால வயிறு சம்மந்தப்பட்டவர், உணவு சம்மந்தப்பட்டவர். அப்போது குருவின் பார்வை இருக்குது. அப்போ தெய்வ பிரசாதம் அந்த தெய்வ பிரசாதத்தில் மாசுபட்டு விட்டதே என்று தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக, தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவர் வந்து பொறுப்புணர்வோடு ஒரு அரசனாக, 5 குடையவன் யார்? அரச பதவியை தருவான். அப்போ இவங்க துணை முதல்வர். அவர் பொறுப்புணர்ச்சியோடு அங்கே நிலராசியிலே இருக்கின்ற சந்திரனும் நிலராசி, அந்த மகரம். ஆமாம், அது கடற்கரை பகுதியை குறிக்கும். அதே மாதிரி இனிப்பு சம்பந்தப்பட்ட பகுதியை குறிக்கும். அங்கே ரிஷபராசி மலை சம்பந்தப்பட்ட கோயில். அப்போ மலை சம்பந்தப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஏழுமலையான் அவருடைய இதில் 4 குடையவன் என்பதனாலே உணவு சம்பந்தப்பட்டது, பிரசாதம் சம்பந்தப்பட்டதில் குருவின் பார்வையோடு இருப்பதனாலே இவர் அந்த தெய்வத்திற்காக, அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக இவர் 11 நாள் விரதம் இருந்து மற்றவர்கள் செய்த குற்றத்திற்காக இவர் ஒரு நல்ல நடுநிலை மிக்கவராக, அரசனாக என்ன செய்கிறார்? அந்த விரதத்தை, துணை முதல்வருங்கிறது கிட்டத்தட்ட பெரிய ராஜ பதவி தான். அரசன் அந்த காலத்தில் ராஜாக்கள், மந்திரிகள். இப்போ வந்து முதல்வர் பதவி அதெல்லாம் ஒரு அரசருக்கு சமமான பதவி தான். துணை முதல்வருங்கிறது அதுவும் ஒரு அரசருக்கு அடுத்த ஸ்தானம், அதுவும் ஒரு அரசர் பதவிக்கு சமமானது. அப்போது அந்த முறையில் அரசனாக இவர் என்ன செய்கிறார்? பொறுப்புணர்வோடு இவர் இந்த விரதத்தை மேற்கொண்டு இறைவனிடத்திலே அவர் இறைவனுடைய அருளை தனக்கும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் வாரி வழங்குகிறார். ஒரு ஆன்மீக அரசியல்வாதி இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு அரசன், நடுநிலையான நீதி உள்ள அரசன் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு அரசன் என்று பொறுப்பேற்ற பிறகு அதற்கு முன்னோட்டி உள்ள வாழ்க்கையை பற்றி நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு அந்த பதவிக்கு வந்து உட்காந்துட்டு அவன் வந்து பக்கா ஜென்டில்மேனாக ஆயிடணும். ஆமாம், அதுக்கு பிறகு அந்த வகையில் இந்த பதவிக்கு வந்து இருந்த பிறகு பொறுப்புணர்வோடு அவர் என்ன செய்கிறார்? அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த ஜாதகத்தின் மூலமாக இந்த லட்டு பிரசாதம், அதுவும் செவ்வாய், இந்த லட்டு மலைக்கோயில் இல்லை உணவுக்கு அந்த செவ்வாய் வந்து அக்னி சம்பந்தப்பட்டவர்கள். அக்னி தானே உணவு சம்பந்தம் இருந்தால் தானே எல்லா உணவும் தயாரிக்க முடியும். அதுவும் செவ்வாய் வந்து போராடும் உணவுடையவர். அதனால தான் விரதம் பிடிக்கிறார். தைரியமாக 11 நாள் விரதம் பிடித்து இறைவனிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? இறை அருளை வேண்டி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுதான் ஆன்மீக அரசியல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.